காலேஜ் படிச்சிருக்கேன் தான். இப்படி ஒரு காலேஜ்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது. என்னது ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர், அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வருது. எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கே ஆட்சியில வந்துட்டு மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரியான சூழல்ல மக்கள் என்ன விதமான பிரச்சனைகள் அவங்க பூத் வாரியா வந்துட்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மாரத்தான் காம்படிஷன்ல கூட எனக்கு அழைப்பு இல்லாம நான் போயிருந்தேன். நான் பொதுச் செயலாளர் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே போயிருந்தேன். இப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோ பண்ணல. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்ல பார்க்க கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோன்ல சொன்னது. எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, ஏதாவது இஷ்யூஸ் நடந்தது அப்படின்னா எம்மே ஒருவேளை நம்ம வீட்டுல இப்படி ஒரு ஆள் இருந்திருந்தா என்ன பண்ணிருந்தீங்க அப்படிங்கும்போது, என் பையனை நான் அப்படி வளர்த்தி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு மதர் தான் அவங்களுக்கு டீச் பண்ணும். ஏன்னா அவங்க இனிஷியலா வந்துட்டு என்னதான் தங்கச்சி அக்கான்னு இருந்தாலுமே அம்மாவை தான் பசங்க பார்த்து வளருவாங்க. நீங்களுமே உங்க அம்மா மேல உங்களுக்கு தனியா ஒரு அப்ரோச் இருக்கும். சாதியை வச்சும் மொழியை வச்சும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இன்றைய சூழல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் குரலா ஒழிச்சிட்டு இருக்கோம் தமிழக வெற்றி கழகம். ஆனா மஞ்சுள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு சின்ன பொண்ணு மாதிரி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. என்னையும் வந்துட்டு ஒரு சகத்தோழி மாதிரி, இவளும் வந்துட்டு சகத்தோழி தான், இவங்களும் அரசியலுக்காக தான் வந்திருக்காங்க, சின்ன பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட். ஏன்னா என் கருத்துக்களையும் அவங்க கேட்பாங்க. இல்ல நான் என் கருத்துக்களை முன் வச்சாலும் அதை கேட்பாங்க. நியாயமான கருத்துக்களா இருக்கிற பட்சத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளவும் வந்துட்டு. ஓகே, தொடர்ந்து இழிவா பேசுவதாகவும் பெண்களுக்கு இருக்கின்ற அரசியல் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. யாரு எந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது? நிறைய இடங்கள்ல நான் கருத்துக்கள் தெரிவிக்கும் போதாகட்டும், இல்ல வந்துட்டு இந்த விஷயம் 3 இளவுடுல சின்ன பொண்ணு. நான் வைஷ்ணவி, கவுண்டம்பாளையம் பகுதியில இருந்து தாவேக்கால ஒரு வருட காலமா பயணம் பண்ணிட்டு இருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனா அதிருப்தி தான் எங்களுக்கு மிச்சம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கறத சுத்தமா அவங்க ப்ரமோட் பண்றது கிடையாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி என்ற தலைமையில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கறதான் உண்மை. அதனால இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வழியா என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறேன்.